பிரச்சனையான இருக்குது. எங்கள் தளபதி வந்து ஒரு மாற்றத்துக்கான அரசியலை நோக்கி எங்கள் தலைவர் வந்து பல கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு எங்களுக்கோசம் வந்திருக்கிறாரு. அவருக்கோசம் நாங்கள் இறங்கி வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தமிழ்நாடு இளைஞர்கள்லேருந்து, தாய்மார்கள்லேருந்து, பெண்கள்லேருந்து எல்லாருமே சரி தளபதிக்கோசம் நின்று வேலை செய்வோம். இந்த 2வது வருஷம் தொடக்க விழாவில் இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் நாங்கள் அந்த தொடக்க விழா வந்து எங்கள் வழியாக வந்துக்கினே இருக்கோம். என் பையனும் வருவான். தளபதி வராரோ இல்லையோ, தளபதி மூலிமா எங்களுக்கு இப்போ நாங்களாம் சாதாரணமான ஆள் தான். ஒரு விஷயமும் எங்களுக்கு இப்போ இவ்வளோ தூரம் கற்றுக் கொடுத்து மேலே வந்து எங்களை ஒரு இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டிருக்கிறாரு எங்கள் தலைவர். அதனால் அவருக்கோசம் நாங்கள் இதை வந்து சிறப்பாக செய்வோம். ஒரு பிரச்சனை எதுவும் வராத நாங்கள் அவருக்கோசம் அவர் என்ன சொல்கிறாரோ அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் அழகாக இதை செஞ்சு கொடுப்போம். இந்த 2வது வருஷம் தொடக்க விழா காட்சி ஆரம்பித்து இதை வந்து நாங்கள் சிறப்பாக பண்ணுவோம். அது வந்து சும்மா கதை. இன்றைக்கி வந்து எம்ஜிஆருக்கு வந்து அப்படி தான் நடந்துச்சு. எம்ஜிஆருக்கு வந்து ரசிகர் தான் வாக்காக மாறினாங்க. அப்போவே அப்படின்னா இப்போ சொல்லவா வேணும். இப்போ வந்து அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் இருந்த தெளிவுக்கும் இப்போ 2025 மக்கள் இருந்த தெளிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து அது சும்மா சில பேர் சொல்கிறது ரசிகர் வந்து ஓட்டை போட மாட்டாங்க, வாக்காளர்கள்லாம் மாற மாட்டாங்க அப்படின்னு. 2026 நீங்கள் ஒன்றா பாருங்கள், அடித்து சொல்கிறேன், தளபதி அவர் தனித்துவமான ஒரு இடத்த பிடிச்சி ஆட்சி கட்டலில் உட்காருவார். வெற்றி தொடக்கம் தானே இது. இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. தீயாக வேலை செஞ்சாகணும். தளபதியை 26 உட்கார வச்சாகணும். அதுக்கான வேலைலாம் போயிட்டுருக்கேண்ணே. தளபதி உள்ளே ஏதோ முக்கியமான ஒரு அறிவிப்பு தர போகிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். என்ன ஆகுன்றதுக்காக காத்துன்னு இருக்கிறோம். அப்படியா தெரியுது உங்களுக்கு? களத்தில் இறங்குற நிலைமையாக இருக்குது. இறங்குனா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கணும். அவர் உட்காந்த இடத்துலேருந்து பண்ணுறதுக்கே இப்போ எல்லாருமே ஆடி போயிருக்கிறாங்க. இறங்கிட்டாருன்னா முடிஞ்சு வேலை. இறங்கிடுவார். இது ஆசைப்பட்டிங்களா வந்துடுவார். இன்னும் ஒரு 20-30 நாளில் வந்துடுவார். மார்ச் மாதம் தானே ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான். கண்டிப்பாக களப்பணி எல்லாம் போய் 26 முதல் வராதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது எங்கள் தளபதிக்கு. நாங்கள் தான். அவ்வளோதான். அப்படியெல்லாம் கிடையாது. ரசிகர்கள் தான் வாக்காளராக மாற்ற போகிறாங்க எல்லாரையுமே. வீட்டுக்கு ஒரு ரசிகர் இருக்கிறான். அவன் முகத்துக்காகவே அவங்க அப்பா அம்மாவே போய் ஓட்டு போடுவாங்க, அவங்க எந்த கட்சியில் இருந்தாலும். அதுதான் தெரியல. அது அடுத்து கட்டத்துக்கான ஒரு நிகழ்வாக தான் இருக்கும் இது. ஏன்னா தோக்கடுன்னு சொல்லி இவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணுறது தளபதியே வராருன்னா சும்மாவா இல்லை. கண்டிப்பாக ஏதோ சிறப்பாக ஒன்று பேசுகிறாரு. அதுக்காக தான் காத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக இதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 2026க்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தளபதி வந்து இந்த ஒரு முயற்சியாக எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த மாநாடு வந்து மற்ற கட்சிகளுக்காக நாங்கள் தெரிவிச்சிட்ருக்கோம். இது வந்து பெரிய லெவலில் வந்து வெற்றி பெறத்துக்காக இப்போது எல்லா மாவட்டங்களும் பொறுப்பு அறிவிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் வந்து அறிக்காத இருக்காங்க. இப்போது அடுத்து ஒன்றிய நகரம் இதெல்லாம் அறிவிச்சிட்ட மாதிரிக்கு எங்களோட பணி மிகவும் சிறப்பாக இருக்கும். இதுக்கு ஆல்ரெடி சிறப்பாக தான் இருக்குது. இதுக்கப்புறமும் பயங்கரமான சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து தளபதி 26க்காக கண்டிப்பாக நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக தளபதி 26 உட்கார வைக்கிறதுக்காக மட்டுமே கண்டிப்பாக வந்து நாங்கள் மும்முரமாக வேலை செஞ்சு ஒரு எப்படி சொல்கிறது, தளபதியை வந்து அந்த ஹரியானா சனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தளபதியை வருங்கால முதல்வராக நாங்கள் வந்து தமிழ்நாட்டின் முதல்வராக தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வந்து பிறக்கும். சீக்கிரமாக பிறக்கும். எந்த ஒரு ஊழல், எந்த ஒரு இப்போ அடிக்கடி நீங்கள் பார்ப்பீங்க இந்த பாலியல் வன்கொடுமை, சின்ன பசங்களுக்கு பாலியல் தொழில், இது எல்லாத்தையும் வந்து தளபதி வந்து ஃபுல் ஸ்டாப் வைப்பார். அதோட இது வந்து எதுவுமே நடக்காத மாதிரி கண்டிப்பாக தளபதி வந்து ஒரு இது பண்ணுவார். நீங்கள் பார்ப்பீங்க. அது வந்து ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறுனா இப்போ எம்ஜிஆர் கூட தான் அந்த காலத்தில் இருந்தார். இப்போ அவர் அந்த மாதிரி இதுவாகிடுச்சு. அதெல்லாம் இல்லை. இப்போ மாற்றம் தேவை. எல்லாருக்கும் மாற்றம் தேவை. கண்டிப்பாக வந்து அந்த மாற்றத்தை வந்து மக்கள் வந்து அவங்களே தீர்மானிப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். தளபதி அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல மாசாக இருக்கும் ஸ்பீச்சு. வர இடத்துலலாம் மாஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. கண்டிப்பாக இந்த இடத்துல பயங்கரமான மாசாக இருக்கும். பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா தலைவர் கட்சி தொடங்கி வந்து இன்றைக்கி வந்து 2ஆம் ஆண்டு துவக்க விழா முன்னிட்டு வந்து பொதுக்குழுவும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. காலையிலே பார்த்திங்கன்னா தொண்டர்களும் ரசிகர்களோட கூட்டணிக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் நகரம் எங்களோட பொறுப்பாளர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களோட சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கலாம். எல்லோரும் காலையிலேருந்து நாங்கள் இந்த செட்டப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரமே நடந்துகிட்ருக்கு. என்னோடய ஒர்க்கு பார்த்திங்கன்னா நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தூங்காமல் தளபதிக்கோசம் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு எங்களோட பொறுப்பாளர்களோட எங்களோட சப்போர்ட்டு மாமல்லபுரம் நகரம் தான் இதோட ஒத்துழைப்பு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதிக்கோசம் நாங்கள் பண்ணுறோம். இறங்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து எங்களோட டீம் இருக்காங்க. தளபதிக்கோசம் தாங்க எல்லாம் பண்ணுறாங்க. 2026 கண்டிப்பாக தளபதி ஆட்சி வரும். இவங்க ஊழலற்ற ஆட்சியை அகற்றுவோம்.
கண்டிப்பாக மாறுவாங்க. மாறுவாங்க, கண்டிப்பாக மாறுவாங்க. ஒரு வாய்ப்பு தாங்க தளபதி, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. மாற்றம் முன்னேற்றம் தளபதி கையில் இருக்குது. கண்டிப்பாக நாளை தீர்ப்பு, ஆனால் இன்னைக்கே அவர் தீர்ப்பு சொல்ல போகிறார் எங்களுக்கு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. தளபதி இந்த வாட்டி என்ன பேச போகிறாரு அப்படின்றத ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். அவர் இந்த ஒரு வருஷமாக இல்லை, மக்கள் இயக்கம் வந்ததுலேருந்தே அவர் நிறையவே பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் இப்போ இந்த அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஃபஸ்ட்லேருந்தே அவர் எல்லாமே செஞ்சிட்ருக்காரு. அது உங்களுக்கு 100% தப்பு. ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வாக்காளராக மாற போகிறாங்க. இறங்கிட்டோங்க. இன்னும் நீங்கள் எல்லாம் பின்னாடி அவரை இது பண்ணிட்டு தான் இருக்கீங்களே தவிர, இறங்கிட்டோம். எல்லாருக்கும் பயத்தில் இப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். இறங்கிட்டோம், இன்னும் நிறைய செய்ய போகிறோம், பார்க்க தான் போகிறீங்க. கண்டிப்பாக 2026 தளபதி ஆட்சி மட்டும்தான். அவர் அந்த அரியணையில் ஏறி வைக்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் இப்படி பாடுபட்டுட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணுறப்போ வரல, இப்போ தான் வரேன். தளபதி பார்க்க போகிறோன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக மேலும் மேலும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது. நம்புங்க, மக்கள் நம்புங்க, கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. நாங்கள் தான் ஜெயிப்போம். 2026 தளபதி மட்டும்தான், தளபதி மட்டும்தான், தளபதி மட்டும்தான். ஒரு மாற்றம் வரணும்ல, மக்களுக்கே தெரியும். இது வரைக்கும் மக்கள் இயக்கத்துலேருந்து எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்கன்றது மக்களுக்கு தெரியும். அவங்க உணர்ந்துட்டாங்க. அவங்க மாற்றம் வரணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக மாற்றம் வரும். கண்டிப்பாக போடுவாங்க. ரசிகர் மட்டும் இல்லை, சின்ன குழந்தைலேருந்து 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாருமே தளபதி 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 தான். மாற்றம் வரணும்னு தான் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக மாற்றம் வரும், ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பாக தளபதி ஜெயிப்பார். கண்டிப்பாக உட்காருவார். நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வரோம். ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறோம் ப்ரோ. ஆக்சுவலி என்னென்னா முதல் வருஷத்துலேயே எங்களோட பணிகளும் எங்களோட ஆரம்ப கட்ட பணிகள் எல்லாமே சிறப்பாக முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். இப்போ 2ஆம் ஆண்டில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கான மூவுக்கு போகிறோம். நாங்கள் இன்றைக்கி 2ஆம் ஆண்டு துவக்க முன்னிட்டு தளபதி சில விஷயங்களை இன்றைக்கி அறிவுறுத்துவார். ப்ளஸ் அவரோட ஸ்பீச்சை கேட்குறது தான் அவளோட வந்திருக்கோம். அவர் நெக்ஸ்ட்டு என்னென்ன அட்வைஸ் பண்ணுறாரு அதுபடி மூவ் பண்ணலான் இருக்கோம். கண்டிப்பாக ப்ரோ, இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி அதுக்காக தான் வெயிட்டிங்கே. நாங்கள் ஆல்மோஸ்ட்டு களத்துக்கு வந்துட்டார் ப்ரோ. இதுக்கப்புறம் களத்துக்கு வரலலாம் சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் வைக்கிற ஸ்டெப் பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக ரசிகர்கள் வாக்காளர், ஒரு குடிமகனும் வாக்காளர்கள் தானே. ஏன்னா இப்போ நடக்கிற அரசியல் கட்டத்தில் என்னென்ன நடக்குதுன்றது தெரியும். ஓகேவா? அதை பார்த்தே இப்போ வரவங்க எல்லாமே நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்கன்றது நாங்கள் நினைக்கிறோம். 100% வாய்ப்புகள் இருக்குது ப்ரோ. பெரிய சம்பவமே இருக்குது 2026. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தளபதியின் ஆணைக்கிணங்க என்று முதல்வரிடம் தமிழக வெற்றி கழகத்தின் திருவிழா முடிந்து 2வது வருடம் ஆரம்பிக்கிறது. இது பார்த்திங்கன்னா இது சாம்பிள் தான். இன்னும் சிறப்பாக நடக்கும். இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு திருவிழா நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது இங்கே மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்டத்துலேயும் தமிழகம் முழுவதும் இது போல் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் அடுத்தடுத்த கூட்டம் அடுத்தடுத்த மாநாடு நடக்க இருக்குது. 2026 தளபதியை முதலமைச்சர் ஆக்கிறது தான் எங்களோட ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களின் ஒட்டுமொத்த குறிக்கோளை 2026 தளபதியை முதலமைச்சரில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஒன்றிய வாரியாகவும் சரி, மாவட்ட வாரியாகவும் சரி, கிளை வாரியாகவும் சரி, ஊராட்சி வாரியாகவும் சரி, பேரூராட்சி வாரியாகவும் சரி, எல்லாமே தேர்தலுக்காக தளபதிக்காக உழைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் முழு ஈடுபாடோட நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இந்த மாநாடு இந்த கூட்டம் வெற்றி பெற எங்களோட செங்கல்பட்டு மாவட்டத்தோட சித்தம்பலம் ஒன்றியம் இடைக்காடு பேரூராட்சி எல்லாருடைய சார்பாக கேட்டுக்கிறேன். நன்றி. அதாவது ரசிகராக இருக்கிறவங்களும் முன்னாடி இருந்தவங்க இப்போ எல்லாமே ஓட்டு வந்துடுச்சு. ஓகேங்களா? அவங்க இப்போ ஓட்டு போகிற இடத்துல இருக்காங்க. ரசிகர் இருக்கும்போது சரி, தளபதி ரசிகர் தான். இப்போ ஓட்டு வரும்போது சரி, தளபதிக்காக தான் எப்பயுமே அப்போவும் இப்போவும் எப்பயுமே தளபதிக்காக மட்டும்தான் அங்கே உழைச்சிங்க இருக்கும். உள்ளே நாங்களும் ஒரு எதிர்பார்ப்போட தான் இருக்கோம். தளபதி என்ன பேச போகிறான்னு சொல்லிட்டு. அவர் மாநாட்டிலையும் சரி, ஒரு எங்களுக்காக இளைஞர்களுக்கு மக்களுக்கு எல்லாமே ஒரு உற்சாகம் தரப்பதான் பேசியிருந்தார்.
அடுத்து இப்போ வந்து அது போல் ஒரு பேச்சு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழகத்தின் மண்ணிற்காகவும் எங்கள் தளபதியால் தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் 1ஆம் ஆண்டு முடிந்து 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை வெகு சிறப்பாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு விரைவில் வர உள்ளதால் தமிழக மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாகவும் புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விதமாகவும் இந்த தொடக்க விழா உள்ளது. எனவே நாங்கள் எங்கள் தளபதியை 2026இல் முதலமைச்சராக ஏற்றிட நாங்கள் அயராது உழைத்து கொண்டிருக்கிறோம். களப்பணியில் என்றென்றும் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் தருமபுரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறோம். எங்கள் தலைவர் அண்ணன் தாபா சிவா மற்றும் விஜயகாந்த் அவர்களால் நாங்கள் கண்டெடுத்த முத்தாக நினைத்து பொறுப்புகளை எங்களுக்கு வழங்கி எங்களை களப்பணியில் சிறப்பாக ஆற்றிட வழிவகுத்த எங்கள் தருமபுரி மாவட்ட தலைமைக்கு எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ரசிகர்கள் அனைவரும் வாக்காளர்களாக மாறிவிட்டார்கள். அது நமது திரு கமலஹாசன் ஐயா அவர்களுக்கு புரிய வேண்டும். ஏனென்றால் ரசிகர்கள் எல்லாம் தான் நாளைக்கு வாக்காளர்களாக மாறியிருக்கிறார்கள். ஏற்கனவே தற்போது சூழ்நிலை பார்த்தால் நாங்கள் தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய அளவில் தான் நாங்கள் உள்ளோம். அதனால் ஐயா அவர்கள் அதை சிந்தித்து பேச வேண்டும் எங்கள் தளபதியாரை பற்றி. இன்றைக்கு எங்கள் தளபதியார் அவர்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக களப்பணி ஆற்றிட ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை வீண் போகாது.